ஒரு சிற்பி இருந்தானா. அந்த சிற்பி கிட்ட ஒருத்தன் வந்து சிற்பத்தை கத்துக்கிட்டானா. பிரமாதமா சிற்பத்தை செய்வான். குரு கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னு சிற்பத்தை செஞ்சு செஞ்சு காட்டுவானா. குரு சொல்வாராம், யூ கேன் டூ பெட்டர், இதை விட உன்னால நல்லா செய்ய முடியும், இதை விட உன்னால நல்லா செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். ஒரு கட்டத்துல அவன் வெறுப்பாயிட்டான். எதை சொன்னாலும் இதை விட நல்லா பண்ண முடியும், இதை விட. எங்க ஜனா தான் சொல்வார், மேடம் இதை விட நீங்க நல்லா பேசுவீங்க மேடம். ஏன்னா உயிரை கொடுத்து பேசியிருக்கேன்ப்பா, உங்க லெவல் வேற மேடம் பாரு. அந்த வார்த்தைக்கான சூட்சுமம் இருக்குல்ல, அது என்னது? அது என்ன செய்கிறது? அந்த வார்த்தை என்னை எப்படி கொண்டு செலுத்துகிறது? அந்த வார்த்தை பாருங்க. அவனை பாராட்டவே இல்லை. இதை விட நல்லா பண்ணலாம், இதை விட நல்லா பண்ணலான்னு அவன் வெளில போயிட்டான். அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு சிலையும் அவன் பண்றதை வாங்கி அப்படியே அடுக்கி வச்சிருப்பார், பாப்பார். அது அவருடைய டேபிள்ல இருக்கும் அது. ஆனா அவர் சொல்றார், இதை விட நீ நல்லா பண்ண முடியும்னு சொல்வார். வேற யாராவது வந்தா ஐயோ பிரமாதமா பண்ணிட்டியேன்னு பாராட்டுவார். இவனை மட்டும் பாராட்ட மாட்டார். இவன் என்ன பண்ணா, வெளில போயிட்டான். 6 மாசம் இருந்து ஒரு சிலை பண்ணியிருக்கான். பிரமாதமான சிலை பண்ணிட்டு இந்த ஆளை பார்க்கவே வரல. குருவை மண்ணில் மறைச்சிட்டான். ஒரு இடத்துல குருவை பார்க்க வந்தான். சார் எப்படி சார் இருக்கீங்க? டே எங்கடா போயிட்டே நீ? 6 மாசமா ஆளை காணோம். இருக்கிறேன் குருவே. சரி என்ன, கொஞ்சம் வாங்கல, வாக்கிங் போயிட்டு வரலாம், கூட்டிட்டு போலாம். என்னடா பண்ண 6 மாசம்? எங்கெங்கயோ திரிஞ்சேன், மனசு சரியில்லை குருவே. சரின்னு போயிட்டே இருக்கும்போது வேணும்ன்ட்டு அவர் கால் இடற அளவுக்கு அந்த சிலை கிட்ட கூட்டிட்டு போனானா. அவர் கால் இடறிடுச்சு. அந்த சிலையை எடுக்கிறான். அவர் தான் எடுக்கிறார். அதை பார்க்கிறார். பார்த்து அவனை பார்க்கிறார். இந்த சிலை அவருக்கு மனசுல என்னமோ பண்ணுது. அவர் ஸ்கல்ப்சர் பண்றவர் இல்லையா, அவர் ஒரு ஸ்தபதி, சிற்பி. பார்த்துட்டு கண்ணுல இருந்து கண்ணீரா போகுது. கண்ணீரை தொடச்சுக்கிட்டார். ஞானி தெரிஞ்சிருச்சு. பிரமாதமான சிலைப்பா, சூப்பர். யார் இவன்? எப்படி இவன் இதை செஞ்சான்? பிரமாதமா பண்ணியிருக்கானே. என்னோட அவன் சிரிச்சுட்டே சொன்னானா, இதே நான் பண்ணேன்னு உங்க ஆசிரமத்தில் நான் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, எடுத்து வச்சுக்கிட்டு இதை விட உன்னால் மிகச்சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு டைலாக் அடிச்சிருப்ப. நான் செஞ்சதுதான். ரோட்ல இருந்த உடனே ஆக பிரமாதமான சிலைங்கிறியா? என்னை எப்பொழுதானும் பாராட்டி இருக்கிறாயா? அப்படி சொன்ன உடனே குருநாதர் குலுங்கி எழுதாராம். தப்பு செஞ்சிட்ட சீடா, தவறு செய்து விட்டாய். என் வாயிலிருந்து இந்த சொல் வருவதற்காகத்தான் உன் ஜென்மம் காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். இதைவிட சிறப்பு, இதைவிட சிறப்பு, இதைவிட சிறப்பு என்று ஏன் சொன்னேன் என்றால், இதைவிட சிறப்பான சிலையை உன்னால் வடிக்க முடியும் என்பதனால் சொன்னேன். இதோ இதைவிடவும் சிறப்பான ஒரு சிலையை உன்னால் செதுக்கி இருந்திருக்க முடியும். ஆனால் இதோ என் வாயிலிருந்து நீ பாராட்டை வாங்கிவிட்டாய். இனிமேல் இதைவிட சிறப்பான ஒரு சிலையை நீ செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? உங்க இஷ்டத்துக்குபடி குழந்தைய எவ்வளவு வேணாலும் கேலி கிண்டல் பண்ணிட வேண்டியது. அந்த குழந்தை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க வேண்டியது. எது கேட்டாலும். நான் இதோ தெருவா போய் சொல்லிட்டு இருக்கிறேங்க. வாட்ச் கட்டுறதுக்கே எனக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. வாட்ச், செருப்பு தான் ஆக பெரிய உயர்ந்த லக்ஸுரியஸ்ட் திங். என்கிட்ட 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு குழந்தை தன்மை இருந்ததுங்க. எனக்கே தெரியும் அது. எங்க அம்மா சொல்றாங்க, எப்படி இருந்த நீ குழந்தை மாதிரி? ஏன்னா 15 வயசுல குழந்தை மாதிரி இருந்தாதான் 45 வயசுல ஞானமுடையவளா மாற முடியும். 15 வயசுலயே 10 வயசுலயே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுது. தெரிஞ்சு பேசல, தெரிஞ்ச மாதிரி பேசுது. நம்ம கை தட்டுறோம். ரம்ஜான் அன்னைக்கு கிளிப்பு வாங்கி கொடுப்பாங்க, தலைக்கு புது கிளிப். எனக்கு ஒரு ரம்ஜான் அன்னைக்கு புது பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க. அப்போதுலேருந்து கறியில தான் தேய்ச்சிட்டு, கறித்தூள் தான். என்னன்னு தெரியல, எங்க அம்மா எனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க. எப்போ தெரியுமா வாங்கி கொடுத்தாங்க? திங்கக்கிழமை வாங்கி கொடுத்தாங்க. பெருநாள் வந்து வியாழக்கிழமை. சரவணன், வியாழக்கிழமை. நான் டெய்லி அதை எடுத்து பார்ப்பேன், வச்சிருவேன்.
எடுத்து பார்ப்பேன், வச்சிருவேன். ஆனால் எங்கே வச்சுருந்தாங்கன்னா எங்கள் அம்மா என் தலகணை கீழே வச்சுருந்தாங்க. ஒரு நாள் புதன்கிழமை எடுத்து பார்க்குறேன், நாளைக்கு காலையில் இதை வச்சு தேய்க்க போகிறேன். மனசு சொல்லுது இப்போ தேய்ச்சா என்னன்னு. உடனே மனசில் இன்னொரு எண்ணம், ராத்திரி போய் பல் தேய்க்கிறதா, காலை விடியட்டும் தேய்க்கலாம், ராத்திரியில் பல் தேய்க்கலான்றது தெரியாதுங்க. இப்படிலாம் இருந்திருக்கோம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெரியவே தெரியாது, தெரியாமலே வளர்ந்த. இன்னைக்கு குழந்தைக்கு எல்லாம் தெரியுது. இந்த சனியம் போதும் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. இது போதும். நீங்க போடுறீங்கல்ல வீட்டுல பூட்டு சாவி எல்லாம் வச்சுக்கோங்க. குழந்தைய கரெக்டா கூட்டிட்டு வந்து விட்டு கூட்டிட்டு போங்க. இதுக்குள்ள வருது சாத்தான். கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போனாலும் நல்ல சாவி பூட்டு போட்டு வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்தாலும் இதுக்குள்ள வந்துடுறாங்க. ஒரு குழந்தை எப்படி ஒரு கேட்ஜெட்டை பயன்படுத்தணுங்கிற புத்தி ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அதற்கு கையில் இவ்வளவு விஷயங்கள் கிடைக்கின்றன. ஆபத்து சூழ்ந்திருக்கிறது நமக்கு. அந்த ஆபத்திலிருந்து பிள்ளையை எப்படி நாம் காப்பாற்ற போகிறோம்? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், அதிகப்படியா பாராட்டாதீங்க. எது வாங்கி கொண்டு வந்தாலும் இதைவிட சிறப்பாக உன்னால் செய்ய முடியும் என்ற சொல்லை சொல்லுங்கள், தப்பில்லை. பாராட்டுவதற்கென்று ஒரு வயது இருக்கிறது, அந்த வயதிற்குள் பாராட்டுங்கள். வளர 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 அதையே பயிற்சியாக மாற்றாதீர்கள். எது கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க. இன்னிலிருந்து இதோ இந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வளாகத்தில் இந்த வெளியில போகும்பொழுது மனசுல நினைச்சுக்கோங்க, பையனோ பொண்ணோ, அது 5 வயசோ 6 வயசோ 10 வயசோ 15 வயசோ 17 வயசோ 20 வயசோ, 100 விஷயம் கேட்டா 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. 25 விஷயத்தை பார்த்துக்கலான்னு சொல்லுங்க, முயற்சி பண்றேன்னு சொல்லுங்க. 10% செய்யுங்க. இன்னைக்கு எல்லாரும் குழந்தைக்கு கொடுக்கறது என்ன தெரியுமா? விட்டமின் எம், மணி. யாரை பார்த்தாலும் மணி. என் பையன் கேட்குறான் ஒரு நாள், அம்மி 2000 rupees ப்ளீஸ். எங்க மொபைலில் செய்தி வருது, 2000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசு. 2000 ரூபாய் வேணுமா? திட்டி ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். பதிலுக்கு தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு சொல்லுங்க, ஏன் கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க? சரி, முடியாது. அரை மணி நேரத்தில் சார் 1500 மெசேஜ். முடியாது. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா 1000 rupees. கண்ணில் அழுகிற மாதிரிலாம் பொம்மை போட்டு 1000. நோ அப்படி நிறைய 0 போட்டு அனுப்பிச்சிட்டேன். ராத்திரி 11 மணிக்கு சொல்கிறான், 500 ரூபாவது கொடுக்க மாட்டிங்களா? விடவே இல்லைங்க அவன். காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சதுங்க, சாயந்தரம் வரைக்கும் 2000லேருந்து 500க்கு வந்துட்டான். என்னடா புள்ள தவிக்கிறானேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கூகுள் பே பண்ணிட்டேன். 5 நிமிஷத்தில் பதில் வருது. உங்கள் ஜெனராசிட்டிக்கும் உங்களுடைய சேரிட்டிக்கும் நன்றி. உங்கள் கொடை உள்ளத்துக்கும் நீங்கள் போட்ட பிச்சைக்கும் நன்றிங்கிறாங்க. காலையிலேருந்து அழுதாங்க அவன். போட்டோன்னு 500 ரூபா கொடுத்தேன். எப்படி பதில் சொல்கிறான்? தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டி அண்ட் ஜெனராசிட்டி. நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த 500 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணுவான்? அவ்வளோ தேவை என்ன இருக்குது? சாப்பாடு இருக்குது, டீச்சிங் இருக்குது, பொருட்கள் இருக்குது, வண்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த 500 ரூபாய் அவனுக்கு எதுக்கு? அவன் கேட்டவுடன் கொடுத்தேனே. நான் 2000 ரூபாய் கொடுக்கல, 500 ரூபாவது கொடுத்தேனே. அந்த 500 ரூபாய் கொடுக்காமல் இருந்திருந்தால், அவன் ஏதோ ஒரு பிழை செய்ய போயிருந்தால் அந்த பிழையை நான் தடுத்தவள் ஆகியிருப்பேன். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லைங்க எனக்கு அதை நினைச்சு. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, நாம எல்லாருமே என்ன தெரியுமா செய்யறோம்? விட்டமின் எம் கொடுக்கிறோம். அதனால குழந்தைங்க உடம்புல விட்டமின் கே வளருது. கொழுப்பு ரொம்ப வளருது. இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிலேருந்து நான் ஒரு விட்டமின் சொல்றேன், அதை கொடுங்க. விட்டமின் என். நோ, அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போடலாம். 3 நாள் 4 நாள் தள்ளி போடுங்க, 1 வாரம் தள்ளி. நோ சொல்லி பழகுங்க. ஏன் தெரியுமா? நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன் என்றால், நீங்கள் எல்லா விஷயத்திற்கும் எஸ் என்று சொல்லி வளர்க்கக்கூடிய குழந்தை வெளியில் யாரேனும் நோ சொன்னால் தாங்காது.
இன்றைக்கு நிறைய தற்கொலைகள் செய்து கொள்ளுகின்ற யங் ஜெனரேஷனை நம்ம பார்க்குறோம்னா என்னன்னா, வெளியில் யாரோ அவனுக்கு நோ சொல்கிறார்கள், அவளுக்கு நோ சொல்கிறார்கள். முதல்லயே நோ சொல்லி பழகுங்க. நாங்க இப்போ கல்வியாளர்களுக்கு சொல்றேன், பிரின்சிபலுக்கு சொல்றேன், SIT என்று சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் பஷீர் அஹ்மத் சையத் காலேஜ் ஃபார் விமன் நான் வேலை செய்கின்ற கல்லூரி இந்த வருடம் NACல A++ வாங்கியிருக்கு. 3.58 highest range in city college. நாங்கள் கல்வியாளர்களாக இருந்து அதை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். அதான் 4th சர்க்கிள் சார் நாங்க போனது. நாங்க இதுவரைக்கும் அந்த கிரேடை தக்க வச்சுட்டு இருக்கோம். வெற்றி பெறுவது, கல்வியிலே உயர்ந்த நிலையில் இருப்பது என்பது வெறும் பேச்சிற்கான விஷயம் அல்ல, அது உணர்வு ரீதியான விஷயம் என்பதற்காக சொல்லுகிறேன். நிறைய பாராட்டாதீங்க. நாங்க இந்த மாதிரி ஒண்ணு வாங்கணும் போன வருஷம், போன சர்க்கிள்ல எங்களை பாராட்டுறதுக்கு வந்தாரு எங்க சேர்மன். போன வருஷம் அப்ப ஏதான் நாங்க வாங்கியிருந்தது 3.61 ஏதான் வாங்கியிருந்தோம். வந்தாரு, எங்களை எல்லாம் பாராட்டினார். சரி, பாராட்டுவார்னு மூசா ரஸா, பத்மபூஷன் மூசா ரஸா, ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர், இந்தியன் கவர்மெண்ட்க்கு செக்ரட்டரியா இருந்தவர். பாப்ரி மஸ்ஜித் அந்த ப்ராப்ளம்ல எல்லாம் நாட்டில் கலவரம் நடக்காமல் காப்பாற்றிய அந்த புத்தியில் ஒரு புத்தி மூசா ரஸாவினுடைய புத்தி. அவர் தான் எங்க காலேஜ் சேர்மன். அவர் எங்க கிட்ட பேசுறாருங்க. நான் உங்ககிட்ட அவர் பேசின விஷயத்தை கடத்துறேன். எப்படி நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிற்பி இருந்தானா, அவர் பாராட்டலங்க எங்களை. அந்த ஏ வாங்கணுமே எங்களை பாராட்டல. என்ன தெரியுமா சொல்றாரு? யூ கேன் டூ பெட்டர்னு சொன்னாருங்க. யூ கேன் டூ பெட்டர்னு சொன்னார். எங்க எல்லாருக்குமே கோபம், இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம், பாராட்டமே யூ கேன் டூ பெட்டர்னு சொல்றாருன்ட்டு நாங்கள் எல்லாரும் கோபப்பட்டோம் 5 வருஷத்துக்கு முன்னால. ஆனால் அந்த மூத்தவரின், அந்த முதியவரினுடைய அந்த சொல் எவ்வளவு வைரமான சொல் என்பது எங்களுக்கு இப்போ நாங்கள் A++ வாங்கணும்ல அப்போ புரிஞ்சுது. அதை விட ஹையஸ்ட் வாங்கணும்ல அப்போ புரிஞ்சுது. அவர் சொன்னார், ஒரு சிற்பி இருந்தானா, அந்த சிற்பி கிட்ட ஒருத்தன் சிற்பத்தை கத்துக்கிட்டானா, பிரமாதமா சிற்பத்தை செய்வான். குரு கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னு சிற்பத்தை செஞ்சு காட்டுவானா. குரு சொல்வாராம், யூ கேன் டூ பெட்டர், இதை விட உன்னால நல்லா செய்ய முடியும், இதை விட உன்னால நல்லா செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். ஒரு கட்டத்துல அவன் வெறுப்பாயிட்டான். எதை சொன்னாலும் இதை விட நல்லா பண்ண முடியும், இதை விட. எங்க ஜனா தான் சொல்வார், மேடம் இதை விட நீங்க நல்லா பேசுவீங்க மேடம். ஜனா உயிரை கொடுத்து பேசியிருக்கேன்ப்பா, உங்க லெவல் வேற மேடம் பாரு. அந்த வார்த்தைக்கான சூட்சுமம் இருக்குல்ல, அது என்னது? அது என்ன செய்கிறது? அந்த வார்த்தை என்னை எப்படி கொண்டு செலுத்துகிறது? அந்த வார்த்தை பாருங்க. அவனை பாராட்டவே இல்லை. இதை விட நல்லா பண்ணலாம், இதை விட நல்லா பண்ணலான்னு அவன் வெளில போயிட்டான். அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு சிலையும் அவன் பண்றதை வாங்கி அப்படியே அடுக்கி வச்சிருப்பார், பாப்பார். அது அவருடைய டேபிள்ல இருக்கும் அது. ஆனா அவர் சொல்லார், இதை விட நீ நல்லா பண்ண முடியும்னு சொல்வார். வேற யாராவது வந்தா ஐயோ பிரமாதமா பண்ணிட்டியேன்னு பாராட்டுவார். இவனை மட்டும் பாராட்ட மாட்டார். இவன் என்ன பண்ணா, வெளில போயிட்டான். 6 மாசம் இருந்து ஒரு சிலை பண்ணியிருக்கான், பிரமாதமான சிலை பண்ணிட்டு இந்த ஆளை பார்க்கவே வரல. குருவை மண்ணெல்லாம் மறைச்சிட்டான். ஒரு இடத்துல குருவை பார்க்க வந்தான். சார் எப்படி சார் இருக்கீங்க? டேய் எங்கடா போயிட்டே நீ? 6 மாசமா ஆளை காணோம். இருக்கிறேன் குருவே. சரி என்ன, கொஞ்சம் வாங்கல, வாக்கிங் போயிட்டு வரலாம். கூட்டிட்டு போனா. என்னடா பண்ண? 6 மாசம் எங்கெங்கயோ திரிஞ்சேன், மனசு சரியில்லை குருவே. சரின்னு போயிட்டே இருக்கும்போது வேணும்ன்ட்டு அவர் கால் இடற அளவுக்கு அந்த சிலை கிட்ட கூட்டிட்டு போனானா. அவர் கால் இடறிடுச்சு. அந்த சிலையை எடுக்கிறான். அவர் தான் எடுக்கிறார். அதை பார்க்கிறார். பார்த்து அவனை பார்க்கிறார். இந்த சிலை அவருக்கு மனசுல என்னமோ பண்ணுது. அவர் ஸ்கல்ப்சர் பண்றவர் இல்லையா, அவர் ஒரு ஸ்தபதி, சிற்பி. பார்த்துட்டு கண்ணுல இருந்து கண்ணீரா போகுது. கண்ணீரை தொடச்சிக்கிட்டார். ஞானி தெரிஞ்சிருச்சு. பிரமாதமான சிலைப்பா, சூப்பர். யார் இவன்? எப்படி இவன் இதை செஞ்சான்? பிரமாதமா பண்ணியிருக்கான் என்னோட. அவன் சிரிச்சுட்டே சொன்னானா, இதே நான் பண்ணேன்னு உங்க ஆசிரமத்துல நான் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, எடுத்து வச்சுக்கிட்டு இதை விட உன்னால் மிகச்சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு டைலாக் அடிச்சிருப்ப.
நான் செஞ்சது தான். ரோட்ல இருந்த உடனே ஆக பிரமாதமான சிலைங்கிறியா? என்னை எப்பொழுதானும் பாராட்டி இருக்கிறாயா? அப்படி சொன்ன உடனே குருநாதர் குலுங்கி எழுதாராம், தப்பு செஞ்சிட்ட சீடா, தவறு செய்து விட்டாய். என் வாயிலிருந்து இந்த சொல் வருவதற்காகத்தான் உன் ஜென்மம் காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். இதைவிட சிறப்பு, இதைவிட சிறப்பு, இதைவிட சிறப்பு என்று ஏன் சொன்னேன் என்றால், இதைவிட சிறப்பான சிலையை உன்னால் வடிக்க முடியும் என்பதனால் சொன்னேன். இதோ இதைவிடவும் சிறப்பான ஒரு சிலையை உன்னால் செதுக்கி இருந்திருக்க முடியும். ஆனால் இதோ என் வாயிலிருந்து நீ பாராட்டை வாங்கிவிட்டாய். இனிமேல் இதைவிட சிறப்பான ஒரு சிலையை நீ செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். இதை சொல்லிட்டு மூசா ராஜா சொன்னார், உங்களை நான் பாராட்ட மாட்டேன், ஏனென்றால் இதைவிட அதிகமாக வாங்குவதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார். நாங்கள்லாம் வெறுப்பாக உட்கார்ந்திருந்தோம். ஆனால் 5 வருடங்கள் நாங்கள் உழைத்த உழைப்பிற்கான பலன் A++ என்ற தகுதி எங்கள் கல்லூரிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. டாப் மோஸ்டா போறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. அந்த மனம் ஏங்கிக் கொண்டு, அது ரொம்ப ரொம்ப அழகான ஃபினாமினாங்க மனசு புத்திங்கிறது. அந்த ஃபினாமினாவை யார் சரியாக பயன்படுத்தி அந்த குழந்தை எப்படி செலுத்துறாங்களோ அவர்கள்தான் குருமார்கள், அவர்கள்தான் தாய், அவர்கள்தான் தகப்பன்மார். இது இருக்குதா? நான் உங்ககிட்ட பைபிள்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்றேன். பைபிள் CSI பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கதை வந்ததுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. எனக்கு முரணான ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வந்தா என் கவனம் அங்க போகும். நான் சொல்லிலே கவனம் வைப்பவள். யார் என்ன பேசினாலும் எனக்கு விளங்கணும். நம் தமிழக மக்கள் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆர்ப்பாட்டமாகவும் அழகாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சை கேட்க பழக்கப்பட்டு விட்டார்கள். அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய பயிற்சி நமக்கு இல்லை. ஞானம் அப்படித்தான் தவறி போகிறது. அதனால்தான் விளையாட்டாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு சபையில் பிரபலமானவர்களாக இருக்கிறார்கள். அறிவாளிகளும் அறிஞர்களும் இன்றைக்கு சான்றோர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் அமைதியாக இருக்கிறார். கவனம் வையுங்கள். ஒரு வார்த்தையை நான் படித்தேன். இப்ப நம்ம சமூகம் இருக்கே, பசி, மற்றவர்களுடைய பசியை பார்த்து பொறுக்க முடியாத சமூகம் நம்ம சமூகம். யாராவது பசின்னு சொன்னா நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது, கொடுத்துருவோம். பசிக்கு சோறிடுவது என்பது தர்மம், அறம். கஷ்டப்படுறவனுக்கு படிப்பு கொடுக்கிறது, கஷ்டப்படுறவனை வாழ வைக்கிறது நம்ம தர்மம், அறம். அந்த பைபிள் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லிச்சு, எனக்கு முரணா தெரிஞ்சிச்சு சார். என்ன முரண் தெரியுமா? உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். நியாயம் இல்லைல்ல? இருக்கிறவனுக்கா கொடுப்பீங்க? இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும். முரணான ஸ்டேட்மெண்ட். நான் அந்த கதையை உள்ள போய் படித்தேன். ஒரு முதலாளி இருந்தாராம், ஆண்டவர். அவர் வெளியே கிளம்புனாராம். கிளம்பும் போது 3 சீடர்களை கூப்பிட்டுருக்காரு. 3 பேர் கூப்பிட்டு சொன்னாரா, இங்க பாரு, இந்தா 4 ரூபா வச்சுக்கோ, நான் திரும்பி வருவேன், தரணும், ஏதாவது பழிச்சுக்கோ, 6 மாதம் ஆகும் வரத்துக்கு, திரும்பி வந்தால் கணக்கு சொல்லணும். சரி குரு. 2வது ஆளை கூட்ட 2 ரூபா கொடுத்தார். பார் வச்சுக்கோ, நான் போயிட்டு வருவேன், ஆனால் என்ன பண்ணன்னு சொல்லணும், இல்லை சரி குருவேன். 3வது ஆளை கூட்டு 1 ரூபா. பார் வச்சுக்கோ, கவனம், திரும்பி வந்து கணக்கு கேட்பேன். திரும்பி 6 மாதம் கழிச்சு வந்தார். இது பைபிள் சொல்லும் கதை. திரும்பி வந்தார். வந்துட்டு 4 காசு கொடுத்தார்ல, அவனை கூப்பிட்டார். இங்க வா. என்ன குரு, நீங்க கொடுத்துட்டு போன காசை நான் ரெட்டிப்பாக்கி இருக்கேன். 8 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். எப்படி சம்பாதிச்ச? இந்த பிசினஸ் பண்ண. கொஞ்சமாக தந்தேன், அதை நீ இரட்டிப்பாக்கி தந்தாய். சகல விஷயங்களுக்கும் நான் உன்னை அதிகாரியாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதிகாரியாக்கிட்டார். 2வது ஆளை கூப்பிட்டார். 2வது ஆள்கிட்ட 2 ரூபா இருக்கு. என்ன கணக்கு? குருவே 4 ரூபாய். அட எப்படி பண்ண? இந்த பிசினஸ் பண்ண, இந்த விவசாயம் பண்ண. சூப்பர். கொஞ்சமாக கொடுத்தேன், அதை நீ இரட்டிப்பாக்கி கொடுத்திருக்கிறாய். சகல விஷயங்களுக்கும் நான் உன்னை அதிகாரியாக்குவேன். 3வது ஆளை கூப்பிட்டார். அது நம்ம மாதிரி. சார் கணக்கு 1 நிமிஷம் சார் அப்படி நேராக போய்
புதைச்சி வச்சிருக்கான் அந்த காசை. எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இந்தா சார் நீ கொடுத்த 1 ரூபா. நானா, ஏண்டா டேய் என்னடா இது, நீ தானே சார் சொன்ன கணக்கு கேட்பேன், கொடுக்கல நான் சாவடிச்சிருவேன்னு. ஐயோயோ, நான் அதை எங்கேயாவது போய் சொல்லி போயிட்டு காசு போயிட்டு உங்ககிட்ட யார் சிக்கிக்கிறது, இந்தாங்க உங்க 1 ரூபான்னு உடனே குரு சொன்னாராம், ஆண்டவர் சொன்னார், நீ உழைக்காமல் நீ சோம்பேறித்தனமாக கொடுத்ததை மறைத்து வைத்துவிட்டு திரும்ப வந்தால் அதையே தந்துவிட்டு உனக்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்று என் மீதே பழி போடுகிறாயா? கொடு, உன்னுடைய 1 ரூபாய் கூட உனக்கு கிடையாது என்று அவனிடத்தில் இருந்ததையும் பிடித்து கொண்டார், பிடுங்கி கொண்டார். இப்ப புரியுதா? உழைப்பும் நம்பிக்கையும் முயற்சியும் ஒழுக்கமும் இருக்கின்றவனுக்கு தரப்படும், இவையெல்லாம் இல்லாமல் சோம்பேறியாக கிடக்கின்றவனிடம் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய பைபிள் வாசகம்.